ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா.
தாலாட்டு நான் பாடினேன். ஆராரிராராரிராரோ, ஆராரிராராரிரோ, ஆராரிராராரிராரோ, ஆராரிராராரிரோ. மன்னாதி மன்னவா மணவாள தூயவா, மன்றாடி பணிகிறேன் வருக. வேதங்கள் வாக்கினை நிஜமாக்கவே இன்று பாதங்கள் பதிவு செய்தார். தந்தையின் சொல் கேட்கும் நற்பிள்ளையாம் இந்த தரணிக்கு விடிவு தந்தார். வேதங்கள் வாக்கினை நிஜமாக்கவே இன்று பாதங்கள் பதிவு செய்தார். தந்தையின் சொல் கேட்கும் நற்பிள்ளையாம் இந்த தரணிக்கு விடிவு தந்தார். பிரிவினை பகையாவும் உறவாகவே பரிவென்னும் காவியம் உருவாகவே. பிரிவினை பகையாவும் உறவாகவே பரிவென்னும் காவியம் உருவாகவே. என்னை தேடி வந்த என் இயேசுவே வருக வருக. மன்னாதி மன்னவா மணவாள தூயவா, மன்றாடி பணிகிறேன் வருக. மாந்தரின் பாவங்கள் ஒரு தீர்க்கவே சின்ன குடிலிலே உம்மை தந்தார். மன்னித்து வாழ்ந்திடும் மறை சொல்லவே அன்னை மடி மீது துயில் கொள்கிறார். மாந்தரின் பாவங்கள் ஒரு தீர்க்கவே சின்ன குடிலிலே உம்மை தந்தார். மன்னித்து வாழ்ந்திடும் மறை சொல்லவே அன்னை மடி மீது துயில் கொள்கிறார். வலிமையும் ஞானமும் நீயாகவே வருகின்ற காலமும் வளமாகுமே. வலிமையும் ஞானமும் நீயாகவே. எதிர்நோக்கில் பயணிக்க வழிநடத்தும் இயேசுவின் பிறப்பு யூபிலி ஆண்டு நிறைவு. அர்த்தமுள்ள யூபிலி ஆண்டின் நிறைவு பயணத்தின் பங்கேற்று ஆலயத்தில் நுழைந்திருக்கும் அன்புக்குரிய இறைமக்களே, எதிர்நோக்கின் திருப்பயணியை 225ஆம் ஜூபிலியை இன்று நிறைவு செய்துள்ளோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் 2025 யூபிலியை இன்று நிறைவு செய்துள்ளோம். ஆதாமில் தொடங்கி ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, ஆரோன், அரசர்கள், இறைவாக்கினர்கள், இறுதியாக இயேசு கிறிஸ்து என பல கட்டங்களை கடந்து மனிதராக பிறந்ததே வரலாற்றில் நீண்ட பயணம். இப்பயணங்களிலெல்லாம் தீராத எதிர்நோக்கு ஆர்வம் இருந்தது. குறிப்பாக இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளில் இதன் தாக்கம் தீவிரமடைந்தது. யோசேப்பும் மரியாளும் நாசரேத்திலிருந்து பெத்லகேம் நோக்கி வானதூதர்கள் இடையர்களை நோக்கி, இடையர்கள் குழந்தைகளை நோக்கியும் பயணித்தனர். அவர்கள் எதிர்நோக்குடன் பயணித்தனர். அவர்களின் எதிர்நோக்கு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொண்டதே. இதய அன்பால் இயக்கப்பட்ட எதிர்நோக்கில் பயணித்ததன் விளைவாக இவர்கள் யாவரும்
பாலன் இயேசுவின் தரிசனத்தை அனுபவிக்கும் அனுபவமாக்கும் பக்குவமும் பாக்கியமும் பெறுகிறார்கள். ஆனால் சுயநலவெறியால் தூண்டப்பட்ட ஏரோதும் அவனுடன் இருந்தவர்களும் பெத்லெகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்றொழிக்கும் அரக்க நிலைக்கு செல்கிறார்கள். 3 விஷயங்கள் இங்கே நமக்கு தெளிவாகின்றன. 1, நல்ல எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. 2, எதிர்நோக்கு பயணம் சவால்கள் நிறைந்தது. 3வது, எதிர்நோக்கின் களம் இன்று. அதாவது இன்று ஆண்டவராகிய மெசியா பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. இதுவே இடையர்களுக்கு வானதூதர்கள் வழங்கிய செய்தி. இன்று என்று செயல்படுவதே எதிர்நோக்கை அடைய வழி. கடவுளுக்கு எல்லா நேரமும் ஒன்றுதான். ஆனால் நமக்குத்தான் காலம் கசப்பையும் இனிப்பையும் வெற்றியையும் தோல்வியையும் மாற்றி மாற்றி தந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்காலத்தில் நாம் முன்னெடுக்கும் செயல்பாடுகள் வழியாக எதிர்நோக்கி இருப்பவை நமக்கு எட்டும். கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்காலத்தில் வாழ நம்மை அழைக்கிறது. இறைமக்களாகிய நாமும் இயேசுவின் பிறப்பின் வழியாக நம் பயணத்தை புதுப்பிக்கின்ற யூபிலி நிறைவு திருப்பலியில் பங்கேற்போம். திருக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் நம் ஆலயம் சேர்ந்திடும் புனிதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமா திருக்குலமா இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவா ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் வழியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் இன்று ஒரு மனதா. மலர்ந்திட உறவுகள் நிலைத்திட எழுவோம் இன்று ஓர் குலமாய். உறவுகள் இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் இன்று ஒரு மனதா. பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, கும்பகோணம் மறைமாவட்ட திரு அவையாகிய நாம் இன்று அகமகிழ்கின்றோம். உலகத்தில் உள்ள எல்லா மறைமாவட்டங்களின் பேராலயங்களிலும் இன்று இறைமக்கள் ஒன்று கூடி யூபிலி ஆண்டு 2025
நிறைவு செய்கின்ற நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களோடு இணைந்து நாம் அனைவரும் ஒரே திரு அவையின் பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வுடன், அதுவும் இந்த இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்ப பெருவிழாவிலே ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். மறை மாவட்டத்தினுடைய இறைமக்கள் சார்பாக எல்லா பங்குகளிடமிருந்தும், குருக்கள் சார்பாக நிறைய குருக்கள், இருபால் துறவியர்கள் சார்பாக நிறைய துறவியர்கள் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்ததற்காக நன்றி கூறுவோம். நம் மறை மாவட்டத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் என்றும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எந்நாளும் வாழ அவரை நம்மோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, புது வாழ்வு 2000 என்று சொல்லி நாம் யூபிலி ஆண்டை 2000வது ஆண்டிலே வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம். நம்முடைய அருள் வாழ்வை புதுப்பித்து உண்மையிலேயே நம்பிக்கையாளர்களாக நடைபோட இந்த யூபிலி ஆண்டு நமக்கு மிகவும் பயனுள்ள வகையிலே அமைந்தது. அதே போன்று யூபிலி ஆண்டு 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்தில் நாம் தொடங்கினோம். இன்றைய நாளிலே ஒரே இறை சமூகமாக ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே இந்த உன்னத பலியாம் திருப்பலியோடு இந்த யூபிலி ஆண்டை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, யூபிலி என்றாலே மகிழ்ச்சி, யூபிலி என்றாலே கொண்டாட்டம், ஆனந்தம், பூரிப்பு. ஆகையினால் இந்த யூபிலி ஆண்டு நாம் வெறும் கொண்டாட்டமாக உலக போக்கிலே அல்லாமல் உண்மையிலேயே இறைவன் நமக்கு பெற்று தந்திருக்கின்ற அருமையான அருள் தருகின்ற ஆண்டாக இந்த யூபிலி ஆண்டு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கன்னி மாமரியினுடைய புரட்சி பாடல் இதில் நமக்கு மிகவும் பொருத்தமாக அமையும். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேரு வகை கொள்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த யூபிலி ஆண்டிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் புதுப்பித்தோம். மூவர் இறைவனுடைய உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் உணர்ந்தோம். எதிர்நோக்கின் திரு பயணிகளாக இந்த பயண திரு அவையிலே நம்பிக்கையோடு நாம் நடைபோட ஆண்டவர் நமக்கு அருளை பொழிகின்றார் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான கொண்டாட்டம்தான் இந்த யூபிலி ஆண்டு. எதிர்நோக்கின் திரு பயணிகள் என்றாலே இந்த பயண திரு அவையிலே நாம் நம்பிக்கையாளர்களாக இறை பற்று கொண்டு அந்த இயேசு மரி சூசை அமைத்த அற்புதமான திருக்குடும்பத்தை சார்ந்த அவர்கள் பின்பற்றிய அந்த வழிமுறைகளை நாமும் பின்பற்றி இறை திருவுளத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய அருள் வாழ்விலே கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் அதுதான் கொண்டாட்டமாக அமையும். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாகிய இந்த திருச்சிலுவையை ஏந்தி பேரணியாக வந்தோம். நம்முடைய நம்பிக்கையை கொண்டாடுகின்றோம், அருள் வாழ்வை கொண்டாடுகின்றோம். ஆகையினால் இந்த யூபிலி ஆண்டு இத்தோடு முடிவடைவதில்லை, மாறாக நம்முடைய அருள் வாழ்வில் நாம் பக்குவம் அடைந்து முதிர்ச்சி அடைந்து அந்த மூவொரு இறைவன் மீது என்றுமே பற்று கொண்டு வாழ இந்த திருப்பலியிலே அருள் இறைஞ்சுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான வகையில் கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நம் குற்றங்குறைகளை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வழக்கப்பம் ஏற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்களுக்கு திருப்பு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் மகிழ்வுடன் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளில் மண்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இயல் 3 இறை வசனங்கள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14 வரை. பிள்ளைகளை விட தந்தையர் ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும்.
அவர்களுடைய மன்றாட்டும் கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன். உன் பணியில் செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி காண்கிறேன். நிறைவு அடைகிறேன். நான் அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன். எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து கிடக்கிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன். எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைத்தேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைத்தேன். இனி இதையாதை அடைவரனும் எளிதாய் கடப்பேன். எளிதாய் கடப்பேன். நான் எளிதாய் கடப்பேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி காண்கிறேன். நிறைவு அடைகிறேன். நான் அமைதி காண்கிறேன். இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். இதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவனுக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும்.
திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 2 இறைவசனங்கள் 13 15 வரை மற்றும் 19 23 வரை. ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்க்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நாசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான
சகோதரிகளே, சகோதரர்களே, குடந்தை மறைமாவட்ட திருவையாக நாம் அனைவரும் இங்கே ஒரு குடும்பமாக கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இது இறைவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். இன்று நிறைய காரியங்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யூபிலி ஆண்டு நிறைவு, திருச்சிலுவை, எதிர்நோக்கின் திருப்பயணிகள், திருக்குடும்ப விழா, பெற்றோர்களை பற்றி, கணவன் மனைவியரை பற்றி, குழந்தைகளை பற்றி, சமூகத்தை பற்றி, இப்படி நிறைய பேசலாம். ஆனால் நேரம் போதாது. நீங்கள் அனைவரும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள், திரும்பி செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விழைகின்றேன். ஜூபிலி 2025 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. நிறைவு பெற்றுவிட்டது என்றால் என்ன? இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது. இந்த ஆண்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 26 பிறக்கப் போகிறது, அதை பற்றி கவலைப்படுவோம் என்று ஒரு சிலர் நினைக்கலாம். 25வது ஆண்டு வேண்டுமானாலும் முடியலாம். ஆனால் இந்த 25வது ஆண்டில் நாம் துவங்கிய எதிர்நோக்கின் திருப்பயணம் தொடர வேண்டும். நம் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். இந்த ஆண்டை நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்த பொழுது அவர் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்தார். இந்த ஆண்டிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆவோம். அறிவிப்பதற்கு முன்னர் சில ஆண்டுகள் நமக்கு கோவிட் என்ற காலம் வந்தது. எல்லோரையும் அச்சுறுத்தியது, பயமுறுத்தியது. அது 2 ஆண்டுகளில் முடிந்தாலும் அது நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் முடியவில்லை. அதை பற்றி திருத்தந்தை கவலைப்பட்டார். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று அவர் நமக்கு அழைப்பு விடுத்தார். அடுத்து சமூக நீதி. அந்த சமூக நீதியில் அவர் பேசிய விஷயம் முக்கியமானது என்னவென்றால் ஏழைகள் மீது அக்கறை. ஏழை நாடுகள் வாங்கியிருக்கிற கடன்களை கொடுத்த பணக்கார நாடுகள் மன்னிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுத்தார். ஏனெனில் யூபிலி ஆண்டில் சமூக நீதி ஏற்பட வேண்டுமென்றால் ஏற்றத்தாழ்வுகள், வறுமை இவை நீக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் விரும்பினார். சமூக நீதியின் அடையாளமாக இன்னொன்றையும் அவர் வலியுறுத்தினார். அதாவது மரண தண்டனையை எல்லா நாடுகளும் நீக்க வேண்டும். டெத் பெனல்டி இருக்கவே கூடாது. உயிர்களை எடுக்கின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்பதை வலியுறுத்த விரும்பினார். சிறை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அடுத்து குறிப்பாக இளைஞர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் இளைஞர்கள் மேற் சொல்லப்பட்ட காரணங்களால் விரக்தியுற்று இருக்கின்ற நிலை இருக்கிறது. நமக்கு கூட விரக்தி இருக்கிறது. விரக்தி வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. சமூகத்தில் நடக்கின்ற போர்கள்,
குழப்பங்கள், பிரச்சனைகள், உள்நாட்டிலே நடக்கின்ற உள்நாட்டு கலவரங்கள், ஒற்றுமையின்மை, சாதிய மத வேறுபாடுகள், சிறுபான்மையர் துன்புறுத்தப்படுதல், இப்படி நிறைய போராட்டங்கள் இவ்வுலகிலே இருக்கிறது. இவைகளை கண்டு மக்கள் விரக்தி உறலாம். என்ன இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகிறது நாடு என்று. அதற்காகத்தான் அவர் சொன்னார், இவையெல்லாம் நமக்கு சிலுவைகள். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நோய்க்கு போகிறீங்க, குணம் பெறணுன்ட்டு, அவர் அந்த நோய்க்கு மருந்து அந்த நோய் தான் என்று சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? பிரச்சனைகள் சிலுவை, ஆனால் அந்த சிலுவை தான் நமக்கு மீட்பு. அந்த சிலுவை நாம் மேற்கொள்ளுகிற பொழுது, அவைகளை தாங்குகிற பொழுது, தாங்கி பயணிக்கிற பொழுது இறைவன் நம்மோடு இருந்து நமக்கு விடுவை கொடுப்பார், மீட்பை கொடுப்பார். ஆகவே தான் எதிர்நோக்கின் பயணிகள் என்று நம்மை அழைக்கிறார். நாம் எது நோக்குகிறோம்? எதை? நீதியும் சமத்துவமும் அன்பும் சமூக நீதியும் உள்ள உலகை எதிர்நோக்குகிறோம், நாட்டை எதிர்நோக்குகிறோம், சமூகத்தை எதிர்நோக்குகிறோம். அப்படி எதிர்நோக்கிவிட்டால் எல்லாம் நடந்து விடுமா? இல்லை. நம்புவது நமது வேலை, நிறைவேற்றுவது கடவுளுடைய வேலை என்று நாம் பார்க்க முடியாது. அப்படி இயேசு இருந்திருந்தால் அவர் சிலுவையில் இறந்திருக்க மாட்டார். எது ஒரு காலத்தில் நடக்கும் என்று நாம் நம்புகிறோமோ அதற்கான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும், நமது பங்களிப்பை அளிக்க வேண்டும். திருத்தந்தை அவர்கள் பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று சொன்னேன். அதில் இன்னொன்று சுற்றுப்புற சூழல், காலநிலை மாற்றம், இவற்றை பற்றி கவலைப்பட்டார். எத்தனை பேர் நாம் கவலைப்படுகிறோம்? பொது சுகாதாரத்திலும் சுற்றுச்சூழல் சுத்தமாக இருப்பதிலும் நாம் எத்தனை பேர் கவலைப்படுகிறோம்? காலநிலை மாற்றம் எவ்வளவு தாக்கத்தை நம்மிடம் ஏற்படுத்துகிறது என்று நமக்கு தெரிகிறது. விவசாயம் செய்வதற்கு இயலாத ஒரு நிலை. பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாது, பெய்யக்கூடாத நேரத்தில் பெய்கிறது. இப்படி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மனிதனே காரணம் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை பற்றி நாம் என்ன கவலைப்படுகிறோம் என்று நம்மை கேள்வி கேட்டார் திருத்தந்தை அவர்கள். ஆகவே இந்த காலநிலை மாற்றத்தினால் வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு, எதிர்கால சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று அவர் நம்மை சிந்திக்க அழைத்தார். ஆகவே இது போன்ற காரியங்களில் நாம் இந்த ஆண்டு மட்டுமல்ல, வருகின்ற எல்லா ஆண்டுகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். எவ்வளோ பேர் நம்பிக்கையோடு பொதுநிலையினர் சிறந்த முன்னெடுப்புகளை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த அக்கறை? நம் நாட்டில் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டிருப்பீங்க, புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா ஜாதவ் என்ற ஒருவர் 1979 அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நதி பாய்கின்ற ஒரு இடத்திலே, சதுப்பு நில காடாக இருந்த ஒரு இடத்திலே வாழ்ந்தவர். அவர் அந்த ஆண்டிலே மிகப்பெரிய வறட்சி, வெயிலின் கொடுமை தாங்க முடியாத அளவிற்கு இருந்தது. எவ்வளவு தூரத்திற்கு என்றால் நிறைய பாம்புகள் எல்லாம் தானாக இறந்து போயின. அங்கங்கே பாம்புகள் செத்து கிடந்தன. அவருக்கு கவலை வந்து விட்டது, இப்படியே போனால் இந்த பூமி என்ன ஆகும்? பூமியில் வெப்பம் அதிகரிக்கிறது என்று நினைத்து, அதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து, அன்று முதல் அவர் மரங்களை நட ஆரம்பித்தார். இப்பொழுது ஏறக்குறைய 3500 ஏக்கர் நிலங்களிலே அவர் வைத்த மரங்கள் காடாகி இருக்கின்றது. அந்த காட்டில் அரிய வனவிலங்குகள் வசிக்கின்றன, பறவைகள் வந்து தங்குகின்றன. அந்த இடமே மாறிவிட்டது, அங்கே காலநிலையும் மாறிவிட்டது. அந்த ஒரு மனிதன் செய்த ஒரு காரியம் அரசு அவரை கௌரவித்தது. அன்புக்குரியவர்களே, இறைமக்களாகிய நாம்
இது போன்ற காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும், ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆண்டை அவர் அறிவித்தார். ஆகவே நாம் எது நோக்குகிறோம், ஆனால் அதை அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்களிப்பு எப்படி கொடுக்க முடியும் என்பதை பற்றி நம்முடைய இடங்களிலே சிந்திக்க வேண்டும். வெளிநாடுகளிலே சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தா கூட அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு உடனே அந்த பேப்பரை பையில் போட்டுக்கிட்டு போய் எங்கே ட்ராஷ் இருக்குதோ, குப்பை தொட்டி இருக்குதோ அங்கே போய் தான் போடுவாங்க. அந்த பழக்கம் சின்ன பிள்ளைகளிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே நாமும் இது போன்று ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கிற பொழுது சூழ்நிலை மாறும், நம்முடைய எதிர்நோக்கு நிச்சயமாக சாத்தியப்படும். ஆகவே அன்புக்குரியவர்கள், இந்த ஆண்டின் நிறைவிலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறினாலும் இந்த பயணத்தை நாம் தொடருவோம். திருத்தந்தை சொன்ன காரியங்களில் மனதை செலுத்துவோம். அவைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய முடியுமோ அவைகளை பற்றி சிந்திப்போம். இன்று திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் மறைமாவட்டம் என்ற குடும்பமே இங்கு ஒன்று சேர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அன்பு, கருணை, பரிவு, இரக்கம், மன்னிப்பு, ஒருவரை ஒரு பொறுத்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், இவைகள்தான் முக்கியமாக சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்க்கிறார்களோ அப்படித்தான் இவருடைய பிள்ளைகள் பின்னர் பார்ப்பார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் நீங்கள் எப்படி நடத்தப்படுவீர்கள் என்பது நிச்சயம். அதைத்தான் சீராக் ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை மதியுங்கள், போற்றுங்கள். அப்படி வாழ்ந்தால் உங்களுடைய ஆயுள் கூடும், உங்களுக்கு எல்லா செலவும் கிடைக்கும், இறைவனிடமிருந்து பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். சமீபத்தில் ஒரு வயதானவர் உதவி கேட்க வந்தார். அவரிடம் பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது 3 பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் எனக்கு எந்த பயனும் இல்லை, பார்ப்பது கூட கிடையாது என்று வருத்தப்பட்டு சாதாரண நோய்க்கு கூட மருத்துவம் பார்க்க முடியாத நிலை, அந்த நிலையில் உதவி கேட்கிறார். இப்படி எத்தனையோ குடும்பங்களில் பார்க்கிறோம். இதையெல்லாம் குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு அறிவு அதிகம். ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தவனை குறும்பு செஞ்சவனை பார்த்து வெளியே போய் 1 மணி நேரம் முட்டி போடு, அப்போ தான் உனக்கு அறிவு வரும், புத்தி வரும் என்று சொன்னாங்க. உடனே அவன் கேட்டான், அப்போ நீங்கள் பாடம் நடத்தி எங்களெல்லாம் புத்தி அறிவு வராதுன்னு சொல்கிறீங்களா என்று கேட்டான். பிள்ளைகள் கூர்மையாக கவனிக்கக்கூடியவர்கள், புத்தி உடையவர்கள், அவர்களுக்கு எரிச்சல் கூடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலடியார் சொல்கிறார், உங்கள் பிள்ளைங்களுக்கு எரிச்சலை கொடுங்க. என்ன எரிச்சல்? எந்த நேரம் பார்த்தாலும் உட்கார படி 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 படி, மார்க்கு வாங்க மார்க்கு வாங்க மார்க்கு வாங்க. இதை ஒரு கட்டளையாகவே சொல்லி கொண்டிருந்தால் பிள்ளைகள் வெறுப்படைவார்கள். படிப்பு முக்கியம், மார்க்கு முக்கியம். அதே சமயத்தில் பிள்ளைகள் நற்பண்புகளோடு வளர வேண்டும், இறைபக்தியோடு வளர வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் தற்கால இளைஞர் எப்படி விரக்தியுற்று இருக்கிறார்களோ அந்த நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளும் போகக்கூடும். சமூகத்தின் மீதும் நாட்டின் மீதும் அக்கறை உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். கணவன் மனைவியர் ஒருவர் ஒரு அன்பு செய்ய வேண்டும், ஒருவரை ஒரு பொறுத்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் படிக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் இறைவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். நம் அனைவருடைய குடும்பமும் எதிர்நோக்கின் குடும்பங்களாக பயணம் செய்யட்டும். அந்த பயணத்தில் நமது பங்களிப்பை எந்தெந்த விதங்களிலே கொடுக்கலாம், பங்கு அளவிலே, மறைமாவட்ட அளவிலே எப்படியெல்லாம் கொடுக்கலாம் என்பதில் நாம் கவனம் செலுத்துவோம். அப்பொழுது இறைவனுடைய அருளும் ஆசிரும் நமக்கு நிரம்ப கிடைக்கும். இந்த கருத்துக்காக நாம் திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இன்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன், தூய ஆவியின் வல்லமையால்
இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய இனிய நாமத்திலே குழுமி இருக்கிற நம் மத்தியில் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். அவருடைய உடனிருப்பில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாய் அவர் வழியாகவே விண்ணக தந்தையிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். படைத்து பராமரித்து காக்கும் எம் பரம்பொருளே, எம் இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவருமே கிறிஸ்துவின் மறைவுடலாகிய திரு அவையின் உறுப்பினர்கள் என்பதை உணர்ந்து தங்களின் அன்பிலும் அர்ப்பணிப்பிலும் நிலைத்து நின்று செயல்படவும் திரு அவையை கட்டி எழுப்பும் பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி வாழ்ந்திட தூய ஆவியாரின் வரங்களை கொடைகளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எம் உலக திரு அவைக்காக வேண்டுகின்றோம். இந்த ஜூப்ளி ஆண்டின் நிறைவில் உலகம் முழுவதும் உள்ள உம் நம்பிக்கையாளர்களை ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் நம்பிக்கை, இரக்கம், ஒற்றுமை ஆகியவற்றை பிறருக்கு அளிக்கும் விளக்காக இருந்து உம்மை எம் வாழ்வில் பிரதிபலித்து அதன் மூலம் அனைவரையும் உம்மிடம் சேர்க்கும் பாலமாக வளர வரம் தர இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எம் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்கிற்காகவும் வேண்டுகிறோம். இந்த ஜூப்ளி ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த கொடைகளுக்காகவும் வரங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எம் மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகள், இறைமக்கள், நிறுவனங்கள், பணிக்குழுக்கள், பணியாளர்கள், துறவற இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் இதன் மூலம் கல்வி, மருத்துவம், சமூக ஆன்மீக பணிகள் இன்னும் சிறப்பான விதத்தில் நடைபெற்று உன் நாமம் புகழ்பட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உரு கொடுத்து காக்கும் எம் இறைவா, உம்மில் நம்பிக்கை கொண்ட உம் நம்பிக்கையாளர்களுக்காக மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்வு உம் அருளால் புதுப்பிக்கப்பட்டு ஆன்மீக வாழ்வில் வலிமை பெற்று உம் வார்த்தையை எங்கள் வாழ்வாக்கி உம் சாட்சிகளாக வாழ்ந்து பிறர் வாழ்விலும் உமது ஒளியை, அன்பை அளிக்கும் மக்களாக வாழ உமது அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நலம் தரும் ஊற்று இறைவா, ஏழைகள்,
நோயாளிகள், புறக்கணிக்கப்பட்டோருக்காக வேண்டுகின்றோம். உடல் உள்ள ஆன்ம வழிகளால் வேதனையுறும் அனைவரையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம் இரக்கத்தை கொண்டாடிய இந்த யூபிலி ஆண்டின் அருள் எங்களை பிறரன்பு பணியிலும் நீதியின் வழியிலும் நடத்தி பிறர் வாழ்வு சிறப்பிற்கு உழைத்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, உலக அமைதிக்காகவும் எங்கள் மனங்களின் அமைதிக்காகவும் உடைந்த உறவுகளின் ஒற்றுமைக்காகவும் படைப்பின் புதுப்பித்தலுக்காகவும் வேண்டுகிறோம். நாங்கள் எடுக்கும் முயற்சிகளும் செயல்பாடுகளும் உமது படைப்பிற்கு புத்துயிரளிக்கவும் உமது உருவாக்கும் பணியில் கருவியாகவும் திகழ்ந்து எங்கள் குடும்பங்கள், சமூகங்கள், தேசங்களில் சமாதானம் மற்றும் ஒற்றுமையின் கருவிகளாக நாங்கள் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற தந்தையை இறைவா, இது பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மிடம் நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த வேண்டுதல்களையும் இன்னும் இந்த நாளிலே இங்கே குழுமி இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற வேண்டுதலையும் நீர் கனிவுடன் ஏற்று நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். பலியாக நாளும் திருபலியாக நாளும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். வயலில் விளையும் கோதுமை மணிகள் வெயிலில் உலரும், வியர்வையில் மலரும். மனம் தோறும் பனிவயில் நனையும், வாழ்க்கை முழுதும் தாகத்தில் கரையும். உருவம் இழந்து உணவாய் மாறும், உள்ளங்கலந்து உரையாய் மாறும். அது போல நானும் முறையாக வேணும். இறைவா வந்தேன், இதயம் தந்தே. காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். பலியாக நானும் திருபலியாக நானும் உனது பலியில் உள்ளம் இழந்து உனதாக மாறிட காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தம் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருப்பலி உமது கையிலிருந்து பலியிட்டுக் கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, மகிழ்வின் பழிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமது இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராகிய வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதைத்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புக்கள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களது ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். நிசரீரி நிசா பமகாமபா பானி பனிசகாரிசா. என் சின்ன இதயம் உன் இல்லமாக உயிராக எனில் வாழவா. என் செல்ல இதயம் உன் இல்லமாக என்னோடு கூட வாழவா. என் சின்ன இதயம் உன் இல்லமாக உயிராக எனில் வாழவா. என் செல்ல இதயம் உன் சொந்தமாக என்னோடு உடன் வாழவா. எந்தன் வாழ்வில் சொல்லில் செயலில் என்றும் நீயே பிறப்பாகுவாய். எந்தன் வாழ்வில் சொல்லில் செயலில் என்றும் நீயே பிறப்பாகுவாய். அன்பே அருளே ஆன்மாவின் அழகே, என் சின்ன இதயம் உன் இல்லமாக உயிராக எனில் வாழவா. என் செல்ல இதயம் உன் சொந்தமாக என்னோடு உடன் வாழவா. இயேசுவிலே பிரியமானவர்களே, இருபெரும் விழாக்களாகிய யூபிலி ஆண்டின் நிறைவு விழா, திருக்குடும்ப பேருவிழா இவைகளை கொண்டாடி மகிழும் இந்நேரத்திலே குடும்பத்தினராகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயரின் பெயராலும் அருள் தந்தையர்கள் துறவியர் பெயராலும் வாழ்த்துக்களையும் இறை ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மறை மாவட்டத்தின் பல பங்குகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய மறைவட்ட முதன்மை தந்தையர்கள், மற்ற அருள் தந்தையர்கள், துறவியர், சிறப்பாக மறை மாவட்ட மேய்ப்பு பணி பேரவையின் உறுப்பினர்கள், நமது பேராலய பங்கு இறைமக்கள் என்று கும்பகோணம் தல திரு அவை இன்று தனது தனித்தன்மையை வெளிக்காட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அருமையான நேரத்தில் இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருச்சிலுவை யூபிலி ஆண்டின் அருள் வரங்களை ஆண்டு முழுவதும் அதை தரிசித்து ஜெபிக்கின்ற அத்துணை பேருக்கும் கொடுக்கக்கூடிய இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட ஓர் வெளி அடையாளம். ஆகவே இந்த திருச்சிலுவை அமைவதற்கு பெரிதும் உதவி செய்த நமது பேராலய பங்கு தந்தை பேரல் தந்தை கோஸ்மான் அவர்களுக்கும், மறை மாவட்டத்தின் சார்பாக உதவிகளை செய்த மறை மாவட்ட பொருளாளர் பேரரு தந்தை ஆண்டனி ஜோசப் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சேர்ந்து கடைசியில் நல்ல ஜோரை கைத்தட்டிடலாமா? அடுத்ததாக அருமையான பேரணி. இந்த பேரணியை நிகழ்த்துவதற்கு பெரிதும் உதவியாகவும் அதே சமயத்தில் அந்த ஜெப வழிபாட்டை நடத்துவதற்கும் நமக்கு முன் வந்த நமது ஜான் தி பெரிட்டோ மறைப்பணி மையத்தினுடைய இயக்குனரும் பெஸ்கி கலைத்தொடர்பகத்தின் செயலருமான அருள் தந்தை ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் அவரது உடன் தோழர்களுக்கும் அந்த ஜெப வழிபாட்டை ஒழுங்கு செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மறை மாவட்டத்தின் பேரால் எங்களது அன்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த பேரணியிலும் கை வந்துருச்சு, தட்டிக்கிட்டே இருப்போம், கவலைப்படாதீங்க. அடுத்ததாக பேரணியிலும் இந்த வழிபாட்டிலும் அருமையான பாடல்களை இசைத்து நம்ம எல்லாம் பரவசமாக்குகின்ற நமது பாடகர் குழுவினருக்கும் நமது பேராலய ஐடி விங் அன்பு தம்பிகளுக்கும் இன்னும் ஊடக நண்பர்களுக்கும் நமது பாசமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தட்டுங்களே, கை வந்துருச்சு. எல்லா நிகழ்வுகளிலும் நமக்கு எப்பொழுதும் தோள் கொடுக்கின்ற நமது பங்கு பேரவை உறுப்பினர்கள், பக்த சபை நண்பர்கள், மறை மாவட்ட மேய்ப்பு பணி நண்பர்கள், உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும், பல தூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பேரணியில் போக்குவரத்தை நமக்கு சரி செய்த நமது காவல்துறை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பங்கு தந்தையின் பெயரால் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்னும் இந்த திருப்பலி மிக சிறப்பாக அமைவதற்கு உதவியாக இருந்த பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை ஜெயசீலன் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளும் பாராட்டுக்களும். ஊடக நண்பர்களை ஒருங்கிணைத்து செய்தியினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மறை மாவட்ட செய்தி தொடர்பாளர் அருள் தந்தை ஜான் கென்னடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். எந்த வழிபாட்டு நிகழ்வாக இருந்தாலும் ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே தயாரிப்போடு இருக்கக்கூடிய நம்முடைய பீட சிறுவர் சிறுமியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மறை மாவட்டத்தின் பெயரால் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பல பங்குகளிலிருந்தும் அழைக்க பெற்றோர் உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்திருக்கிறோம். அழைப்பு பெற்றவர்கள் தயவு செய்து திருப்பலி முடிந்தவுடன் ஆயர் வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான விருந்து, ரொம்ப பெரிய சம்சோஸ் டின்னர் நினைக்காதீங்க, எளிமையான விருந்தில் கலந்து கொண்டு
செல்லுமாறு அழைக்கப்பட்ட அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விருந்தினை தயார் செய்திருக்கக்கூடிய சான்சலர் என்று அழைக்கப்படுகின்ற மறை மாவட்ட தலைமைச் செயலக முதன்மை செயலாளர் அருள் தந்தை பெல்ஃபிட் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த உதவிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மற்ற அருள் தந்தையர்களுக்கும் இங்கே பங்கில் இருக்கக்கூடிய அருட்சகோதரிகளுக்கும் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆயர் பெயராலும் மறை மாவட்டத்தின் பெயராலும் செலுத்தி அமைகின்றேன். நன்றி. இறை ஆசீர் உங்களோடு. மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் இந்த காலத்தை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தமானது வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தமது நற்செய்தின் அறிவிப்பாளர்களாய் உங்களை என்னும் வாழ செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை நினைத்த இறைவன் உங்களை தமது அமைதி நல்லெண்ணமும் குடைகளால் நிரப்பி விண்ணக திருவில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் முன்னே வாருங்கள். குழந்தைகள் சிறப்பாக புனிதப்படுத்தப்படுவார்கள். உம்மை வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி வணங்க வந்தோம் வானோர் கரசியே. வானோர் கரசியே உம்மை வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி வணங்க வந்தோம் வானோர் கரசியே. ஞானமை மறையதை ஞானமாகவே தந்து வானம் புகும் வழியை காண கருணை செய்வாய் வானோர் கரசியே. உம்மை வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி வணங்க வந்தோம் வானோர் கரசியே. காத்தருள் குழந்தை மறை மாநிலத்தை காத்தருள் எங்கள் கன்னியர் குருக்களை காத்தருள் தூய குடும்பங்கள் எல்லாம் காணிக்கை தந்தோம் கருணை கூர்ந்தமையாய் வானோர் கரசியே. உம்மை வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி வணங்க வந்தோம் வானோர் கரசியே. சூழ்ந்திடும் காரிருள் சுத்தமாய் நீக்கி வீண்டிடும் மேப்பினி ஒழிந்திட போக்கி ஆழ்ந்திடும் சிந்தனை